ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக இன்புட் பண்ணி அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கறதுக்காக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ஸு, அதுக்கடுத்து இந்த ரெண்டு பீட் மார்க்கில் மட்டும் 2 பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி தனித்தனி எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இதுக்கடுத்து மீதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீட் மார்க்காக நிறைய கொடுத்துட்டு அடுத்து இந்த 3 லேயர் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து மறுபடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீட் மார்க்காக நிறைய வரும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீத இருக்க சின்ன சின்ன பீட் மார்க்கு பதிலாக இதில் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த 2 சின்ன பீட் மார்க்கில் அந்த 2 பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்க பார்த்தீங்களா, அந்த 2 பேக்ரவுண்டை மட்டும் விட்டுட்டு அடுத்த பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி இதில் 5வது இருக்க அந்த ஃபுல் கம்போசர் ஏரியா அப்படின்ற கொடுத்துட்டு இதை கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணி மீத இருக்க எல்லா பீட் மார்க்குமே அதாவது எம்டியாக வந்து நான் எந்த பேக்ரவுண்டு எந்த டெம்ப்ளேட்டு எதுவுமே கொடுக்காம எம்டியாக எத்தனை பீட் மார்க் வந்து இருக்கோ ஸோ அந்த பீட் மார்க் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இந்த இமேஜ் ஆட் பண்ணுறதா இதை நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணாலே அதுக்கடுத்து இந்த இமேஜஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாகவே நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியணும் அப்படின்றக்காக எந்த ஸ்டெப்புமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு லைவாகவே பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜை ஆட் பண்ணதும் அந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இமேஜஸ் எல்லாமே கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி இமேஜஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்கள் கரெக்டான இமேஜாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு நான் எடிட் பண்ணணும்னு நினச்ச அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நம்ம பீட் மார்க்கில் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிக்க போகிறோம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க டெம்ப்ளேட் எல்லாத்துக்குமே நம்ம எப்படி இமேஜ் சேஞ்ச் பண்ணுறோன்னு அடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஃபஸ்ட்டு இருக்க லென்த்தான பீட் மார்க்கை மட்டும் விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கலாம். இந்த 2 பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகுமா. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதில் இமேஜ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜோட எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட் போங்க. போயிட்டு இந்த 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த 2வது இருக்க பேக்ரவுண்ட் இருக்குது பதிலாக அந்த எம்டியாக ஒரு பேக்ரவுண்டு அதை நீங்கள் விட்டுட்டு அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதில்ல அந்த இமேஜில் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கரெக்டாக பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி அடுத்த இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அடுத்து ஒரு இமேஜை விட்டீங்கன்னா அடுத்து இந்த 3 லேயர் வந்துடும். ஸோ இந்த 3 லேயர் முடிஞ்சு ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதில்ல அந்த இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ். ஸோ இதே மாதிரி இனி வீடியோட லாஸ்ட் வர என்ன பண்ணா மூவ் பண்ணி கரெக்டாக ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் இந்த எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மொதல் எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிங்க. ஸோ இப்போ மொதல் எஃபெக்ட்டில் பாதி இமேஜை கவர் பண்ணி முடிச்சாச்சா. இதே மாதிரி அடுத்து 2வது இருக்க பேக்ரவுண்ட் ஒன்று நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட்டு இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கள். அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுதா. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை மட்டும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட எஃபெக்ட்டையும் வெறும் இந்த எஃபெக்ட்டை டச் பண்ணி 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி நம்ம முன்ன பண்ண மாதிரி அந்த ஒரு இமேஜ் அதுக்கு அடுத்து ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து எம்டிஆர் இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட்டை இதே மாதிரி வீடியோ லாஸ்ட் வர மூவ் பண்ணி இனி மீதம் எத்தனை இமேஜுக்கு நம்ம எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணாமல் இருக்கமோ அந்த எல்லா இமேஜுமே என்ன பண்ணால் இந்த ஒரு எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மகிட்ட மீத இருக்க இந்த ஒரு எஃபெக்ட் தான். ஸோ எப்படி இருந்தாலும் மீத இருக்க எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட்டை தான் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சின்ன எஃபெக்ட்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வந்து எந்தெந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கற்றுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் இனி நமக்கு மீத இருக்குதுன்னா இந்த இடத்துல இருக்க இந்த 3 லேயர் டெம்ப்ளேட்டு அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க டெம்ப்ளேட்டு இதில் ஃபஸ்ட்டு இந்த 3 லேயரை முடிச்சிருவோம். ஏன்னா நம்ம ஈஸியான ஸ்டெப்லேருந்து தான் முடிக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த குரூப் 1 அப்படின்ற டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க எடிட்டியோ குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணி இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பதிலாக அதை ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த 3 லேயரில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த கீழே இருக்க எஃபெக்ட் போங்க. போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றல போயிட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே நம்மளோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த டூப்ளிகேட்
டூப்ளிகேட் டச் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மீத இருக்க எல்லா லேயரும் அதாவது மீதம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 3 லேயரில் 2 லேயர் மிச்சம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு எடிட் குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண இமேஜை டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. இப்போ 2 இதில் நம்ம ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. இதே மாதிரி அடுத்து லாஸ்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த லேயரை டச் பண்ணி எடிட் குரூப். ஸோ அந்த லேயரோட ஸ்டார்டிங்கு டூப்ளிகேட்டு ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த 3 லேயரில் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை ஒரு 90% வந்து முடிச்சாச்சு. இனி மீதம் இருக்குது இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த 2 குரூப்ஸ் மட்டும் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ண உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுதா. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்தாலே பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு இது வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா இந்த குரூப் இருக்கா, ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட் குரூப் போங்க. போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு அதே மாதிரியே கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ள ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ இந்த லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த பேக்ரவுண்டுக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி இதோட சைஸை மட்டும் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடில் இருக்க புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சி இழுத்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே உங்களோட ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இதில் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த குரூப்பு, ஸோ அந்த குரூப்புக்கு நேராக ஃபஸ்ட்டு போய் வச்சுக்கோங்க. அந்த குரூப்போட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு மீடியா அப்படின்றத போயிட்டு இந்த சர்க்கிள் அதாவது நான் கொடுத்துருக்க ஒரு எஃபெக்டும் வீடியோ ஒன்று உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிங்க. இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு இதை கரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்குள்ளே எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்த பீட் மார்க் அளவுக்கு ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க பிளெண்டிங் அப்படின்ற போங்க. போயிட்டு இந்த 2வது இருக்க லைட்டில் போயிட்டு இந்த 2வது இருக்க ஃபஸ்ட்டில் இருக்க ஸ்க்ரீனை மட்டும் கொடுத்தாலே போதும் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டே வந்து இந்த குரூப் இருக்குது பதிலாக அந்த குரூப்புக்கு கீழே மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இமேஜுக்கு பேக்கில் தான் இந்த நமக்கு வரணும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.